வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருவாசகம் அச்சோபதிகம். திருவாசகத்தை எழுதினது மாணிக்கவாசகர். இந்த அச்சோபதிகம் அப்படிங்கிறது என்னென்னா, அதில் ஒரு 11 பாடல்கள் இருக்குது. தில்லை சிவபெருமான் நடராஜ பெருமான் அவர் மீது பாடிய பாடல். அவர்கிட்ட மாணிக்கவாசகர் சொல்கிறார், இத்தனை அருள் புரிஞ்சிருக்கியே எனக்கு, இதே போல் அருள் வேறு யார் பெறக்கூடும், வேறு யாரால் பெற முடியும், அப்படி இவ்வளவு அருள் பண்ணியிருக்கியே, எனக்கு போய் பண்ணியிருக்கியே, யாருக்கும் கிடைக்காதெல்லாம் எனக்கு பண்ணியிருக்கியே, அச்சோ அப்படின்னு வியந்து மகிழ்ந்து போகின்றார் மாணிக்கவாசகர். அதனால ஒரு பாடலும் அச்சோவே அச்சோவே அப்படின்னு முடியும். முதல் பாடலை பார்க்கலாம், அதோட பொருளையும் பார்க்கலாம். முத்தி நெறி அறியாத மூர்க்கருடு முயல்வேனை, முக்தி எப்படி அடையிறது அப்படின்னு தெரியாத மூர்க்கர்களோடு நான் சேர்ந்திருந்தேனே, அப்படிப்பட்ட என்னை பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம், பக்தி அப்படிங்கிற ஒரு வழியை காமிச்சு கொடுத்து, இந்த பக்திங்கிற வழியை பிடிச்சுட்டேன்னா உன்னால் முக்தி அடைஞ்சிட முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரிய வச்சு, என்னுடைய இந்த பக்தி வந்துடுச்சுன்னா என்ன ஆகும், என்னுடைய பழைய வினைகள், முன்பு நான் செய்த பாவங்கள் யாவும் கெட்டு போகும், நீங்கிவிடும். பழவினைகள் பாரும் வண்ணம், அந்த பெரிய வல்லினர பாரும் அப்படின்னா கெடுகின்ற அப்படின்னு அர்த்தம். பழைய வினைகள் எல்லாம் கெடும்படியாக பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமல்லம் அருவித்து, சித்தத்தில் இருக்கக்கூடிய மலம் போன்ற குற்றங்களை அழுக்குகளை நீக்கி, சித்தம் அப்படின்னா சிந்தனை, சித்த மலம் அருவித்து, சித்தத்தில் சிந்தனையில் இருக்கக்கூடிய குற்றங்களை எல்லாம் அறுத்து நீக்கி, குற்றங்கள் போயிடுதுன்னா நம்ம யாரு, நம்மளாம் சிவம் தான் இல்லையா, அதனால சிவம் ஆக்கி என்னை ஆண்ட, சித்தமலோ அருவித்து சிவமாக்கி எனையாண்ட, அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. அத்தன் அப்படின்னா சிவபெருமான், அப்பன், அத்தன்னா அப்பன், என்னுடைய அப்பன் சிவபெருமான் எனக்கு அருளியவாறு வேறு யார் பெறுவார் அச்சோ அப்படிங்கிறார். அத்தன் என கருளியவார் பெறுவார் அச்சோ.